கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். லூக்கா 8ஆம் அதிகாரம். எல்லாரும் பைபிளை திறந்து 8ஆம் அதிகாரம் லூக்கா 8 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 3ஆம் வசனம். ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாக யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். ஆமென். இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆண்டவரோடு கூட இருந்த ஸ்திரீகள். ஆமென். ஆண்டவரோடு கூட ஊழியம் செய்த ஸ்திரீகளை குறித்து இந்த வசனத்திலே எழுதப்பட்டதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பெண்கள் தினம் என்றால் உடனே நிறைய பெண்கள் அந்த பிரச்சனையில் இருந்தாங்க, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. இப்படிப்பட்ட தேவ செய்திகள் நமக்கு நிறைய கடந்து வந்திருக்கும். உங்களுக்கும் தெரியும், ஜெப நேரத்தில் கூட நிறைய பேரை குறித்து நம்ம பேசி அதை வைத்து அதே போல நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரு ஜெப நேரத்தில் நம்ம ஜெபித்தோம். பிரியமானவர்களே, இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்னைக்கு நான் தேவனுடைய சமூகத்தில் கேட்ட பொழுது ஆண்டவர் எனக்கு உணர்த்தின காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற ஒரு சில பெண்கள் இன்றைக்கு எழும்ப வேண்டும் என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் பிரசங்கத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, நீங்கள் எழுந்து செயல்படுகிறவர்கள் பெண்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு பெண்களுக்காக நான் செய்தி கொடுக்கிறேன் என்பதற்காக சகோதரர்கள் நீங்க எழும்பி போயிடாதீங்க. உங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளும் எழும்பணும், நானும் எழும்பணும், கர்த்தருக்காக எழும்பணும் என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட இந்த செய்தியை கேட்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆண்டவரோடு கூட ஆஸ்திகளினால ஊழியம் செய்த பெண்கள், இன்னும் அவரோடு கூட பின்தொடர்ந்து அவருக்கு உறுதுணையாய் இருந்த ஊழிய செய்த பெண்கள் இருந்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே, நீங்க எங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்கப்பா, எங்க மூலமா ஆண்டவரே நாங்க ஊழியத்தை செய்யணும், உங்களுக்கு ஊழியம் செய்யணும், உங்களுக்காக நாங்க எழும்பணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட இந்த செய்தியை நீங்க கேட்கணும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 2, 3ஆம் வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 4, 2, 3ஆம் வசனங்கள். 3ஆம் வசனம் மாத்திரம். 3ஆம் வசனம். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கிளமெந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. இங்க பார்க்கிறோம், ஏரோதியாள் சிந்திக்கையாள் என்கிற பெண் ஊழியக்காரிகளை குறித்து சொல்லும் பொழுது உடன் வேலையாட்களோடு கூட, அதாவது உடன் ஊழியர்களோடு கூட சுவிசேஷ ஊழியத்தில், சுவிசேஷ விஷயத்தில் மிகவும் பிரயாசப்பட்டார்கள். ஆமென். அது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி அந்த உதவி செய்கிற ஊழியத்தை செய்த பெண் ஊழியக்காரிகளை குறித்து இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளை, ஏதோ ஒரு விதத்துல நம்ம ஆண்டவருக்கு பிரயோஜனமான ஊழியத்தை செய்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். ஆமென். நிறைய பேர் குடும்பத்தையே நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு, குடும்பத்திலேயே வேலைகளை செய்துவிட்டு, குடும்பத்திற்காகவே வாழ்ந்து நம்முடைய ஓட்டத்தை முடித்து விடுகிறோம். அது நல்லதுதான். ஆனா குடும்பத்திற்காக பிரயாசப்பட வேண்டும். அதே வேளையில நம்மை படைத்த, நம்மை உருவாக்கின, நமக்காக இரத்தம் சிந்தின, நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்கிறோம்? சுவிசேஷ ஊழியத்தில் ஏதோ ஒரு விதத்துல பிரயாசப்படுகிறோமா? அல்லது ஊழியர்களுக்கு உதவியாயிருக்கிறோமா? அல்லது ஆஸ்திகளினால நம்ம ஊழியம் செய்கிறோமா? அல்லது ஒவ்வொரு விதத்திலும் ஆண்டவரை பின்பற்றி அவருக்கு உதவியாக நம்ம வாழ்கிறோமா என்பதை இன்றைக்கு நீங்க யோசித்து பாருங்க. எந்த விதத்துல ஆண்டவரே, நான் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கிறேன், நான் ஒரு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக இருக்கும்படி கர்த்தர் என்னை வணைந்து கொள்வீராக, என்னை தெரிந்து கொள்வீராக என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஒரு ஜெபத்தோடு கூட நீங்க காத்திருங்க. ஏன்னா வரப்போகிற எழுப்புதல்ல பெண்களின் பங்கு இருக்கணுங்கிறது தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஏற்கனவே
ஆதி திருச்சபையில ஒரு பெரிய எழுப்புதல் வந்த பொழுது அந்த எழுப்புதல்ல பெண்களின் பங்கு அதிகமாய் இருந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆமேன். இப்ப சொல்லுகிற காரியம் திரும்பவும் ஒரு பின்மாறி ஊற்றப்பட போகிறது. இப்பொழுது ஒரு எழுப்புதல் வரப்போகிறது. இந்த எழுப்புதல் ஆதி திருச்சபையில் ஏற்பட்ட எழுப்புதலை போல இருக்க போகிறது என்று எல்லா ஊழியர்களும் சொல்லும் பொழுது உங்களுக்கு ஆசையா இருக்கா இல்லையா? ஆண்டவரே, அந்த எழுப்புதல்ல என்னையும் நீங்க பங்கெடுக்க கிருபை செய்யுங்க, என் குடும்பத்தையும் அந்த எழுப்புதலுக்கு ஒரு பங்காளியாய் மாற்றுங்கப்பா. தேசத்தின் எழுப்புதலுக்கு, குடும்பத்தின் எழுப்புதலுக்கு, அப்பா எங்களுடைய பட்டணத்தின் எழுப்புதலுக்கு நாங்க காரணமா இருக்கணுமே. எங்களுடைய சபையின் எழுப்புதலுக்கு பெண்களாகிய நாங்கள் காரணமா இருக்கணுமே, உதவியா இருக்கணுமே என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட, ஒரு ஜெபத்தோடு கூட இந்த செய்தியை நீங்க கேட்கணும். ஏன்னா முதல்ல எழுப்புதல் நமக்குள்ளே உண்டாகிறது. எனக்குள்ளே எழுப்புதல், அடுத்தது நம்முடைய குடும்பத்துக்குள்ளே எழுப்புதல், அடுத்தது நம்முடைய சபைக்குள்ளே எழுப்புதல், அடுத்தது பட்டணத்தில் எழுப்புதல், அடுத்தது தேசங்களிலே எழுப்புதல். ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க எந்தெந்த இடத்துல இருக்கிறீங்களோ, எந்தெந்த பட்டணத்துல, எந்த குடும்பத்துல, எந்த சபையில, எந்த தேசத்துல இருக்கிறீங்களோ, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா என் மூலமாய் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா என்று கேட்டுக்கொண்டே இந்த செய்தியை கேட்கும்படி அன்போடு உங்களை நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். இன்றைக்கு எழுப்புதலில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்திலிருந்து எழுப்புதல்ல பங்கு பெற்ற பெண்கள் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்தார்கள், அவர்கள் மூலமாய் எப்படிப்பட்ட எழுப்புதல் நடந்தது தேசத்தில் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம வாசிக்க போகிற ஒரு வசனம் அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 14 வசனம். அப்போஸ்தலர் 1:14. அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஆமென். இங்க பார்க்கிறோம், நிறைய ஊழியர்கள் ஜெபத்துல தரித்திருந்தார்கள். அவர்கள் எல்லாரோடு கூட அநேக ஸ்திரீகளும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபத்தில் வேண்டுதலில் தரித்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த இடத்திலே ஒரு ஜெப எழுப்புதலை பார்க்கிறோம், ஜெப ஊழியத்தை பார்க்கிறோம். இந்த பெண்கள் செய்த காரியம் ஜெப ஊழியம். ஆமென். ஜெபத்திலே தரித்திருந்தார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலர் நாட்களில ஆதி திருச்சபையில பெண்களும் ஜெப ஊழியத்திலே தரித்திருந்தது போல இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? ஒரு ஜெப ஊழியத்துல நம்மை இணைத்து கொள்ள வேண்டும். ஆமென். தேசத்தின் எழுப்புதலுக்காக, பட்டணத்தின் எழுப்புதலுக்காக, குடும்பத்தினரின் ரட்சிப்புக்காக, தேச மக்களின் ரட்சிப்புக்காக, அதிகாரிகள் எல்லாருடைய ரட்சிப்புக்காக, ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்கிற அந்த ஜெப பணியில, ஜெப ஊழியத்துல நம்ம ஒவ்வொருவரும் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆமென். சகோதரர்கள் மட்டும்தான் ஜெபிக்கணும், ஊழியக்காரர்கள் மட்டும்தான் ஜெபிக்கணும் என்று கிடையாது. எல்லா பெண்களும் ஜெபிக்க வேண்டும் என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களை, இவர்கள் எல்லாரும் கூடி வந்து ஜெபித்து கொண்டிருந்தார்கள் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் கூடி ஜெபித்திருந்த அந்த இடத்துல தான் 2 அதிகாரத்துல ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஆமென். கூடி எங்கெல்லாம் ஜெபித்தாங்களோ அங்கெல்லாம் அபிஷேகம் ஊற்றப்பட்டதை பார்க்கிறோம். 4 அதிகாரத்திலையும் பெண்களும் சீஷர்களும் கூடி ஜெபித்த பொழுது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது என்று நம்ம பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, நான் ஒரு பெண், என்னால என்ன ஊழியம் செய்ய முடியும், என்னால எழுப்புதல்ல எப்படிப்பட்ட பங்கு அடைய முடியும் என்று நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க கூடி ஜெபிக்க அல்லது தனித்து ஜெபிக்க, தேவ சமூகத்தில் தேசத்துக்காக, பட்டணத்துக்காக, எழுப்புதலுக்காக ஜெபிக்க உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென். 12 அதிகாரத்துக்கு நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள். வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளும் பொழுது 12 அதிகாரம் 12 வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 12:12. அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இந்த இடத்திலே பார்க்கிறோம்,
எல்லாரும் ஒருமனப்பட்டு அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டில் அநேகர் கூடி ஜெபித்தார்கள். அங்கு நிறைய பெண்கள் ஜெபித்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அங்கு ரோதை என்ற பெண் ஜெபித்தாள், மரியாள் வீட்டில் மரியாள் ஜெபித்தாள். இப்படி நிறைய பேர் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். எதற்காக என்று உங்க எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் ஜெபித்த காரியம் பேதுருவின் விடுதலைக்காக ஜெபம் பண்ணினார்கள். பேதுருவின் விடுதலைக்காக அவர்கள் கூடி ஜெபித்த பொழுது ஜெயிலில் இருந்த அந்த பேதுருவை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. பெண்கள் கூடி ஜெபித்ததின் விளைவு பாருங்க, ஒரு பெரிய விடுதலை அங்கு உண்டானது. ஜெயிலில் இருந்த பேதுருவை கர்த்தர் வெளியே கொண்டு வருவதற்கு இந்த பெண்களுடைய ஜெபம் ஒத்தாசையாய் இருந்தது. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேசத்தில் நடக்கிற பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், தேவ ஊழியர்கள் தாக்கப்படுகிற காரியங்கள், சபைகள் இடிக்கப்படுகிற காரியங்கள், இப்படி நிறைய காரியங்கள் நடக்குது இல்லையா? இவை எல்லாவற்றுக்காக ஜெபிப்பதற்கு கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார், உங்களை எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நீங்க ஆண்டவரிடத்துல சொல்லணும், அப்பா எழுப்புதலுக்காக, தேசத்து மக்களின் விடுதலைக்காக, சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்படி, ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிக்கும்படி, பலவிதமான ஊழியர்கள் அடிக்கப்படும் பொழுது, வேதனைப்படுத்தப்படும் பொழுது அவர்கள் விடுதலைக்காக ஜெபிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே என்று நீங்க சொன்னீங்கன்னா உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிப்பார், உங்களை இன்னும் ஜெபத்துல உருவாக்குவார். பிரியமானவர்களை, இந்தோனேஷியா எழுப்புதலுக்கு காரணம் சில பெண்களாக ஆலயத்தில் கூடி ஜெபித்து கொண்டிருந்த பொழுது, மத்தியானம் தோறும் அவர்கள் கூடி ஜெபிப்பது வழக்கமாய் வைத்திருக்கிறாங்க. அந்த ஆலயத்தில் ஜெபித்ததின் விளைவு பாருங்க, அந்த ஆலயத்தின் மேல தீப்பிடித்து எரிந்திருக்கிறது. தீப்பிடித்து எரிகிறதே என்று சொல்லி எல்லாரும் வந்து தண்ணீரை கொண்டு வந்து அணைக்கும்படி அவர்கள் ட்ரை பண்ணி இருக்கிறாங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது அணைக்கப்படலை. அப்பொழுது அவங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க, எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அந்த அக்கினி அணைக்கப்படலையே என்று அவர்கள் உற்று பார்த்த பொழுதுதான் தெரிந்திருக்கிறது, அந்த அக்கினி பரவினாலும் அந்த ஆலயம் வெந்து போகவில்லை. அப்பொழுது கதவை தட்டி உள்ளே போன பொழுது அங்கு ஸ்திரீகள் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அன்றைக்கு பிடித்த எழுப்புதல் இந்தோனேஷியா தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கியது. சபைகள் அதிகமாக கட்டப்பட்டது. அது ஒரு இஸ்லாமிய கண்ட்ரி, ஆனால் நிறைய கிறிஸ்தவர்கள் இப்பொழுது அவர்கள் காணப்படுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய சபைகள் கட்டப்பட்டு இருக்கிறது. காரணம், அன்னைக்கு கூடி ஜெபித்த பெண்களுடைய காரியம், ஜெபம். ஆமென். அது மாத்திரமல்ல, சவுத் கொரியாவில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானதற்கு ஒரு முக்கியமான காரணம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? பாஸ்டர் பால் யாங்கிச்சோ அவருடைய மாமியார் ஒரு சில பெண்களாக பாஸ்டர் பால் யாங்கிச்சோவோடு கூடி அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு சின்ன ஜெபக்குழுவாக ஜெபிக்க 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 அந்த ஜெபத்தின் விளைவுதான் தென்கொரியா தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்கியது. இன்றைக்கும் நம்ம அமெரிக்கா தேசத்துல ஏற்படுகிற எழுப்புதலை பார்க்கும் பொழுது அங்கு வாலிபர்கள் மத்தியில ஒரு ஜெப எழுப்புதல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது நமக்கு ஆசையா இருக்கிறது இல்லையா? நம்ம பிள்ளைங்க ஜெபிக்க மாட்டாங்களா? நம்ம தேசத்துல இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் வராதா என்று உள்ளம் ஏங்குறதல்லவா? அந்த ஏக்கத்தோடு நம்ம நின்னுறோம். ஆனா அப்படி இல்லாமல் சிறு சிறு குழுக்களாக நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய தெருவில் இருக்கிற பிள்ளைங்க அல்லது நீங்க போகிற சர்ச்சில் இருக்கிற 2-3 குடும்பங்கள் இணைந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. வாரத்துக்கு ஒரு முறையோ வாரத்துக்கு 2 முறையோ கூடி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஃபோன் கால்ஸ் மூலமாக, ஜூம் ஆப் மூலமாக நீங்க கூடி கூடி ஜெபிக்க ஆரம்பிங்க. முடிஞ்சா உங்க ஆலயத்துல போதகர் இடத்துல பெர்மிஷன் கேட்டு ஆலயத்தை திறந்து வைத்து வாரத்துக்கு ஒரு நாள் பெண்களாக மதிய நேரத்துல அல்லது ஈவினிங் டைம்ல கூடி நீங்க ஜெபித்து பாருங்களேன். உங்களுடைய ஜெபத்தின் விளைவு கண்டிப்பா தேசத்துல ஒரு பெரிய மாற்றத்தையும் எழுப்புதலையும் உண்டாக்கும். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அப்போஸ்தலர் 9:36.
யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்காள் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். இந்த இடத்திலே நம்ம பார்க்கிறோம், தபித்தாள் என்று பெயர் கொள்ளுகிற ஒரு ஸ்திரீ. அந்த பெண் நற்கிரியைகளை தருமங்களை அவள் செய்து கொண்டிருந்தாள் என்று நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இங்க பார்க்கிறோம் நற்கிரியைகளை செய்கிற ஒரு பெண். ஆமென். ஆதி திருச்சபையில நற்கிரியை செய்கிற ஒரு பெண்ணை பார்க்கிறோம். இன்றைக்கு காலகட்டத்தில் ஜெபித்தால் மாத்திரம் போதாது, நம்ம நற்கிரியை செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். அவள் பாருங்க, அநேகருக்கு வஸ்திரங்களை தைத்து கொடுத்தாள், அநேகருக்கு உதவி செய்தாள். அதனுடைய விளைவு பாருங்களேன், அவள் மரித்து போன பொழுது பேதுரு அங்க வந்த பொழுது பேதுருவின் இடத்துல எல்லாரும் சொல்றாங்க, இந்த தபித்தாள் அல்லது இந்த தொற்காள் எங்களுக்கு இவ்வளோ கிரியைகளை செய்தாள், இவ்வளோ ஹெல்ப் பண்ணினா, நாங்கள் இன்னைக்கு வாழ்றோன்னா அதுக்கு காரணமே இந்த அம்மா தான், அதனால அவங்கள உயிரோடு எழுப்புங்க என்று சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணாங்க. விளைவு உயிரோடு எழுந்தாள். உயிரோடு எழுந்ததன் விளைவு பாருங்க, 42ஆம் வசனத்தை வாசிப்போம். 42. இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள். ஆமென். அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். இந்த ஒரு பெண்ணுடைய நற்கிரியை, அவள் செய்த நற்கிரியை அவளையும் வாழ வைத்தது, மக்களையும் வாழ வைத்தது. அது மாத்திரமல்ல, பட்டணம் முழுவதும் விசுவாசத்தில் வளருவதற்கு இந்த ஒரு பெண்ணுடைய நற்கிரியை காரணமாய் இருந்தது. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் இல்லையா, உங்களுடைய வெளிச்சம் எப்படி பிரகாசிக்கும்? வெளிச்சம் எப்பொழுது பிரகாசிக்கும்? நற்கிரியை செய்யும் பொழுதுதான். நம்முடைய நற்கிரியை தான் பிதாவுக்கு முன்பாக வெளிச்சமாக பிரகாசிக்கும். இன்னைக்கு உங்க வீடுகளில் உங்களை தேடி வருகிற பெண்களுக்கு அல்லது ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீங்க நற்கிரியை செய்றீங்களா? ஆண்டவர் உங்களை எவ்வளவாய் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். உங்களால் இயன்ற அளவுக்கு நீங்க நற்கிரியை செய்யலாமே. குணசாலியான ஸ்திரியை குறித்து சொல்லப்படும் பொழுது அவள் தன் கைகளை ஏழைகளுக்கு விரிக்கிறாள், தாராளமாய் இறங்குகிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. உங்களால கொஞ்சமாவது நற்கிரியை செய்ய முடியுமா? முடியாதா? முடியும் இல்லையா? நீ யோசித்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் காலையில ஜெபம் பண்ணுங்க, அப்பா இன்றைக்கு ஒருவருக்காவது ஒரு நற்கிரியை செய்ய எனக்கு கிருபை தாங்க, பலன் தாங்க, ஞானம் தாங்க, அப்படிப்பட்ட தேவையுள்ள மக்களை எங்களிடத்துல கொண்டு வாங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நீங்க சொல்லும் பொழுது அது நிமித்தமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அது நிமித்தமாக மக்கள் ஆண்டவர் மேல விசுவாசம் வைப்பார்கள். எழுப்புதலுக்கு நம்ம காரணமாவோம். அந்த தபித்தாள் அல்லது தொற்காலை குறித்து இன்றைக்கு வரைக்கும் நம்ம பேசுறோமே, காரணம் என்ன? அவ ஒரு பெரிய ஜப வீராங்கனையா அல்லது ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணவளா? இல்ல, ஒரு நற்கிரியை செய்தாள். ஆமே, நம்முடைய வாழ்க்கை பேசணுமே, நம்முடைய நடைமுறை வாழ்க்கை மக்களுக்கு பேசணுமே. அப்படியானால் உங்களால் இயன்ற அளவுக்கு நற்கிரியை செய்யுங்க. அதன் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 16:15ஆம் வசனம். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். இந்த இடத்திலே பார்க்கிறோம், லீதியாள் என்ற பெண். அவள் ஒரு இரத்தாம்பரம் விற்கிற ஒரு பெரிய வசதியான ஒரு பெண். அவள் வசனத்தை கேட்ட பொழுது ரட்சிக்கப்பட்ட உடனே பவுலினிடத்திலே வந்து, நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து தங்குங்கள் என்று சொல்லி வருந்தி கேட்டுக்கொண்டாள். ஜெபம் பண்ணுகிற ஊழியத்தை செய்கிற நேரங்களில் இந்த பக்கத்தில் வரும்பொழுதெல்லாம் அவங்க வீட்டில் தங்குகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எழுப்புதலுக்கு ஒரு உறுதுணையாய் நம்ம செய்கிற காரியம் என்ன தெரியுமா? ஊழியர்களை ஏற்றுக்கொள்ளுதல். ஊழியர்களை ஏற்றுக்கொள்ளுதல். நம்முடைய வீடுகளில்
அவங்க தங்குறதுக்கு இடம் கொடுத்தல், அல்லது ஊழியக்காரர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுதல், அல்லது ஊழியர்களுக்காக உதவி செய்தல், அது ஒரு எழுப்புதலுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதம் நிறைய பேருக்கு கிடைக்காது, நிறைய பேருக்கு இந்த வாய்ப்புகள் வராது. ஆனால் வருகிற வாய்ப்பை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி கொள்ள வேண்டும் என்று உங்களிடத்திலே அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, ஊழியர்களுக்கு வீடுகளிலே இடம் கொடுப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆக்கில்லால் பிரிசில்லால் அந்த குடும்பத்தினர் பவுலை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களோடு கூட குடியிருந்து வேலைகளை செய்வதற்கு, கூடார தொழிலை செய்வதற்கு உதவியாய் இருந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்வது ஆண்டவருக்கே உதவி செய்வதற்கு, ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்கு அடையாளம். ஊழியர்களை ஏற்றுக்கொள்வது ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளம். ஏன்னா ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அதற்கேற்ற பலனை நீங்கள் அடையாமற் போவதில்லை. ஊழியக்காரன் அந்த என்கிற ஒரு நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்க என்னை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அதனால இன்றைக்கு நீங்க ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய குடும்பத்தில் ஊழியக்காரர்களுக்காக ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்யணும், அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும், அவர்களை நாங்கள் அங்கீகரிக்கணும், அவர்களுக்கு எங்களால் என்ற உதவிகளை நாங்கள் செய்யணும் நீங்க சொல்லி தீர்மானம் எடுக்கும் பொழுது கண்டிப்பா உங்கள் மூலமாக தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்களுடைய வீடுகளில் சின்ன சின்ன ஜெபக்குழுக்கள் ஏற்படுத்துவதற்கு உங்களுடைய ஊழியக்காரர்களுக்கு இடம் கொடுங்கள். உங்களுடைய வீட்டில் ஜெபம் நடப்பதற்கு உங்களுடைய வீட்டை திறந்து கொடுங்கள். சின்ன சின்ன ஊழியங்களை செய்வதற்கு ஊழியக்காரர்கள் உங்களிடத்திலே வரும் பொழுது, நீங்க ஊழியர்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதன் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்றீங்க. எழுப்புதலுக்கு உங்களுடைய வீடு அது ஒரு காரணமாக இருக்கிறது என்பதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 17ஆம் அதிகாரம் 11-12 வசனம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். இங்கு பார்க்கிறோம், பட்டணத்தார், பெரோயா பட்டணத்தார். நமக்கு தெரியும், பெரோயா பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பட்டணத்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல பெண்களும் இருப்பாங்க தானே, பெண்களும் இருப்பாங்க, ஆண்கள் மாத்திரமல்ல பெண்களும் இருப்பாங்க. அந்த இடத்துல அவர்கள் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள், வசனத்துக்கு இடம் கொடுத்தார்கள், வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும், வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், வசனத்தை இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்க உங்களை ஒப்பு கொடுக்கணும். அந்த பட்டணத்தில் இருக்கிற பெண்களும் ஆண்களும் எல்லாரும் அந்த வசனத்தை ஆராய்ந்து பார்த்ததினால அவர்கள் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம நற்குணசாலிகளாய் இருப்பது ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னா வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பெண்கள் போதனையின்றி நடக்கையினாலே தங்கள் குடும்பத்தை அல்லது புருஷர்களை ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்முடைய நடக்கை எப்படி அவர்களுக்கு சாட்சியாய் மாறும் அப்படின்னா, வசனத்தை வாசிக்கும் பொழுது, வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, வசனத்தின்படி வாழ அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நற்குணசாலிகளாய் மாறுகிறோம். அந்த நற்குணசாலிகளாய் இருந்ததுனால பாருங்களேன், அடுத்த வசனத்தை வாசிப்போம். 12ஆம் வசனம், அப்போஸ்தலர் 17:12. அதனால் அவர்களில் அநேகம் பேரும் கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். ஆமென். அதனால், எதினால், கொஞ்சம் யோசித்து பாருங்க, எதினால்னு கேள்வி கேளுங்க. அவர்கள் நற்குணசாலிகளாய் இருந்ததினால் பெரோயா பட்டணத்தார் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும்
பட்டணத்தில் உள்ள ஆண்களும் பெண்களும் நற்குணசாலிகளாய் இருந்ததினால அவர்களில் அநேகம் பேரும் கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். கிரேக்கர்கள் விசுவாசிக்கிறது ரொம்ப பெரிய காரியம். ஏன்னா கிரேக்கர்கள்னாலே அறிவு பெருத்தவங்களா இருப்பாங்க. ஏதாவது ஒன்றை ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பார்கள். எதையாவது திங்க் பண்ணி கொண்டே இருப்பார்கள். எதையும் உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆராய்ச்சி செய்து யோசித்து பார்த்து படித்த பாடத்துலலாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அப்புறம் தான் அவங்க அந்த ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த பெரோயா பட்டணத்தார் வசனத்தை ஏற்றுக்கொண்டு நற்குணசாலிகளாய் இருந்த பொழுது அதை பார்த்து அவர்கள் அனைவரும் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம நற்கிரியைகளை செய்யும் பொழுதும் நம்ம மற்றவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதே வேளையில் நம்ம நற்குணசாலிகளாய் இருக்கும் பொழுது நம்மை பார்த்து பட்டணத்தார், கிரேக்கர்கள், கல்விமான்கள், ஞானவான்கள் அனைவரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த பட்டணத்தின் எழுப்புதலுக்கு இந்த பைபிளை ஏற்றுக்கொண்ட, வசனத்தை ஏற்றுக்கொண்ட ஸ்திரீகள் காரணமாய் இருந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம வீட்டுக்குள்ள ஒரு எழுப்புதல் வரணும்னா முதல்ல நம்ம நற்குணசாலிகளாய் இருக்கணும். பெண்களாகிய நம்மளும் ஆண்களாகிய நீங்களும் கண்டிப்பா பைபிள் வசனங்களை வாசிக்க வாசிக்க, வசனத்தை ஏற்றுக்கொள்ள நீங்க நற்குணசாலிகளாய் மாறுகிறீர்கள். அந்த நற்குணசாலிகளாய் மாறும் பொழுது உங்களை பார்க்கிறவங்க, உங்களுடைய வார்த்தை கேட்கிறவங்க கர்த்தரை விசுவாசிக்கிறார்கள், கர்த்தர் பேரில் விசுவாசம் வைக்கிறார்கள். அவர்கள் மூலமாய் அன்றைக்கு எப்படி பட்டணத்தில் எழுப்புதல் உண்டானதோ அதே போல இன்றைக்கு உங்கள் மூலமாய், நற்குணசாலிகளாய் மாறிய உங்கள் மூலமாய் உங்கள் குடும்பத்திலும் ஒரு எழுப்புதல் உண்டாகும், பட்டணத்திலும் எழுப்புதல் உண்டாகும், தேசத்திலும் எழுப்புதல் உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது இதுதான். நம்ம ஒவ்வொருவரும் பட்டணத்தின் எழுப்புதலுக்கு, தேசத்தின் எழுப்புதலுக்கு காரணமாக இருக்கணும். ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். அதுதான் குட்டி குட்டி காரியங்கள், சின்ன சின்ன காரியங்கள் தான் நம்ம எப்படி ஊழியம் செய்ய முடியும் என்பதை இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார் இல்லையா? பட்டணத்தின் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற பெண்கள், குடும்பத்தின் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற பெண்கள், மக்களுடைய சிறையிருப்பு மாறுவதற்காக, ஊழியர்களுடைய சிறையிருப்பு மாறுவதற்காக, தேசத்தின் அடிமைத்தனத்தின் நுகம் முறிக்கப்படுவதற்காக ஜெபிக்கிற பெண்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆமென். நற்கிரியை செய்கிறதினால பட்டணங்களில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும்படி, ஜனங்கள் ஆண்டவர் பேரில் விசுவாசம் வைக்கும்படி நம்ம நற்கிரியை செய்கிறவர்களாக கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, பட்டணத்தின் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற தேவ மனிதர்களை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஊழியக்காரர்களை நம்முடைய வீடுகளில் ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஊழியம் செய்வதற்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது, நம்முடைய வீட்டை திறந்து கொடுக்கும் பொழுது, வீட்டில் ஜெபக்குழுக்களுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு இடம் கொடுக்கும் பொழுது, ஆட்டோமேட்டிக்கா நம்மை சுற்றி இருக்கிற அத்தனை குடும்பங்களும் ரட்சிக்கப்படும், அத்தனை தெருக்களும் ரட்சிக்கப்படும், பட்டணம் ரட்சிக்கப்படும், அபிஷேகம் பெறும், ஊழியத்தில் எழுப்புதல் உண்டாகும். அதற்கு நாம் காரணமாய் மாறுகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக வேத வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, வேத வசனத்துக்கு நம்ம முதலிடம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அந்த வசனத்தின் மூலமாக நற்குணசாலிகளாய் மாற்றி நம்மை பார்க்கிறவர்கள் போதனை இன்றி நம்முடைய நடக்கையினால நம்மை பார்க்கும் பொழுதே அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளாய் மாறுவார்கள். அதற்கு நாம் காரணமாய் மாறிவிடுகிறோம். ஒவ்வொரு நாளும் பைபிள் எவ்வளோ நேரம் வாசிக்கிறீங்க, எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறீங்க, எவ்வளோ நேரம் ஊழியம் செய்கிறீங்க? லீதியாளை போல ஆஸ்திகளால் ஊழியம் செய்கிறோமா? நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களினால ஒரு பக்கம் ஊழியத்துக்கு உதவி செய்யணும், இன்னொரு பக்கம் ஏழைகளுக்கு நம்ம நற்கிரியைகளை செய்கிறோமா என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட பெண்களைப் போல நம்ம வாழும் பொழுது நம் நிமித்தம் பட்டணத்தில், நம்ம குடும்பத்தில், தேசத்தில் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்குவார்.
ஆனா நம்ம இப்படி எழும்ப விடாதபடி சில பாரங்கள், குடும்ப பாரங்கள், உலக ஆசாபாசங்கள், உலக பிரகாரமான பாவங்கள் நம்மை ஆண்டவருக்கு நேராக எழும்ப விடாதபடிக்கு தடை பண்ணும். அதனாலதான் ஆண்டவர் ஏசாயா 52 அதிகாரத்துல கர்த்தர் சொல்லுகிறார், எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், தூசியை உதறிவிட்டு எழும்புன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம், ஆண்டவரே இப்படி எனக்கும் ஜெபிக்க ஆசை, இப்படி நற்கிரியை செய்ய ஆசை தகப்பனே, பைபிள் வாசித்து நான் வாழ ஆசை, ஊழியர்களை ஏற்றுக்கொள்ள ஆசை. ஆனா ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு உலக காரியம் என்னை தடை பண்ணுகிறதே, அதை உதறிவிட்டு எழும்ப எனக்கு கிருபை தாங்கப்பா என்று சொல்லி இன்னைக்கு நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுப்பார். நம்ம மேல ஒரு அபிஷேகத்தை ஊற்றுவார். அந்த அபிஷேகத்தினால ஊழியக்காரிகள் மேல அந்த அபிஷேகம் இறங்கும். வாலிப பிள்ளைகள் தரிசனங்களை காண்பார்கள், வயோதிபர் பெண்கள் சொப்பனங்களை காண்பார்கள். ஒவ்வொருவர் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். தேசத்துல பெரிய எழுப்புதல் உண்டாகும். ஆமேன். இன்னைக்கு பெண்களாகிய நம்ம எல்லாரும் எழும்பும் பொழுது குடும்பத்துல சகோதரர்கள் ஜெபம் பண்ணுங்க, எங்க குடும்பத்தில் இருக்கிற பெண்களை இப்படி எழுப்புங்கப்பா, ஜெபிக்கிறவங்களா மாற்றுங்க, நற்குணசாலிகளாய் மாற்றுங்க, நற்கிரியை செய்கிறவங்களா மாற்றுங்க, ஜெபிக்கிறவங்களாய் மாற்றுங்க, தேசத்துக்காக எழுப்புதலுக்காக தங்களை அர்ப்பணிக்கிற பெண்களாய் மாற்றுங்க என்று ஆண்கள் குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம தேசத்துல குடும்பத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, எழுப்புதல்ல பங்கு பெற்ற இந்த பெண்களை போல எங்களையும் மாற்றுங்கப்பா. எங்கள் குடும்பத்தின் பெண்களை மாற்றுங்கன்னு கேளுங்க. எங்களுடைய தேசத்தின் பெண்கள் தங்களை இப்படி அர்ப்பணிக்கட்டும், ஜெபம்னுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஜெபாவினால் நிரப்புங்கப்பான்னு கேளுங்க. ஆண்டவரே, வசனத்தை ஏற்றுக்கொண்டு வசனம் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்கிற கிருபைகளை கொடுங்கப்பா. நிறைய ஊழியம் செய்யணுமப்பா, ஊழியத்துக்கு கொடுக்கணும் தகப்பனே, ஊழியத்துக்கு எங்களுடைய உள்ளத்தை கொடுக்கணும், ஊழியத்துக்கு எங்களுடைய இல்லத்தை கொடுக்கணும், ஊழியத்துக்கு எங்களுக்கு உள்ளதை கொடுக்கணும், எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பிள்ளைகளை கொடுக்கணும். எங்களை அப்படி நடத்துங்கப்பான்னு சொல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு ஜெபாவி, வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, நற்கிரியை செய்கிற ஒரு வாழ்க்கை, ஊழியத்துக்கு திறந்து கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, வசனத்துக்கு இருதயத்தை திறக்கிற ஒரு இருதயம் எங்களுக்கு தாங்கப்பான்னு சொல்லுங்க. உண்மையாகவே உங்க மூலமாக தேசத்துல, குடும்பத்துல, பட்டணத்துல ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. எங்களுடைய தேசத்தில் இருக்கிற பெண்கள், குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் ஒவ்வொருவரும் தகப்பனே இப்படிப்பட்ட ஆண்டவரே ஒரு எழுப்புதல் பணியில தங்களை இணைத்து கொள்ளும்படி கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. அவர்கள் வாழ்க்கையில ஒரு ஜெபாவி ஊற்றுங்கப்பா. ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க. விண்ணப்பத்தின் ஆவி, மன்றாட்டின் ஜெபாவி அவர்கள் மேலே இறங்கட்டும் தகப்பனே. அப்பா, அபிஷேகத்தினால உம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்க. ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் பொழுது தேசத்தின் கட்டுகள் உடைக்கப்படட்டும், விக்கிரக ஆவியின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். ஆண்டவரை, கஷ்டப்படுகிற மக்கள் விடுதலை அடையட்டும். தேசத்தில் பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும் ஐயா. அதற்கு உடைய பிள்ளைகளை ஜெபாவினால நிரப்புங்க. நற்குணசாலிகளாய் மாற்றுங்கப்பா. நீர் கொடுத்த ஆசீர்வாதம் பைபிள் அப்பா. அந்த வசனத்தை வாசிக்க 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 நற்குணசாலிகளாய் மாற்றுகிறீர் அப்பா. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து நடக்கையினால ஆண்டவரை அநேகரை ஆதாயப்படுத்தி கொள்ள, குடும்பத்தினரை, ரோட்ல இருக்கிறவங்களை, பக்கத்து வீட்டாரை, வேலை செய்கிற இடத்துல எங்களுடைய நற்குணத்தினால ஆதாயப்படுத்துகிற அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை எங்கள் வாழ்க்கையில தாங்க, எங்க நடக்கையில தாங்க, எங்க பேச்சில தாங்க தகப்பனே. அப்பா, அம்மாக்கு ஸ்தோத்திரம். ஊழியத்துக்கு அப்பா எங்களால் இயன்ற உதவிகளை செய்ய, எங்களுடைய வீட்டை திறந்து கொடுக்க, ஜெபக்குழுக்கள் ஸ்டார்ட் பண்ணுவதற்கு எங்களுடைய வீட்டை திறந்து கொடுக்க, அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்ய எங்கள் பெண்களுக்கு கிருபை கொடுங்கப்பா.
எங்களுடைய குடும்பத்தினருக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக நற்கிரியை செய்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க தகப்பனே. ஊழியத்துக்கு ஆஸ்திகளினால ஊழியம் செய்யணும், ஏழைகளுக்கு நற்கிரியைகளினால நாங்கள் ஏதோ ஒரு விதத்துல நம்முடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாய் இருக்க கர்த்தர் கிருபை கொடுங்கப்பா. அது நிமித்தம் ஆண்டவரே அநேகர் விசுவாசத்துல வருவாங்களே, உம்முடைய நாமம் மகிமைப்படுமே, அதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. இப்படி யாரெல்லாம் தங்களை அர்ப்பணித்திருக்கிறாங்களோ அவர்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம், குடும்பத்துல அவர்களால மாற்றம், அவர்களால பட்டணத்துல மாற்றம், தேசத்துல எழுப்புதல் உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட எழுப்புதல் பணிக்காக உம்முடைய பிள்ளைகளை அபிஷேக தைலத்தினால நிரப்புவீராக, ஆண்டு பயன்படுத்துவீராக. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கவலையின் கட்டுகள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. கவலையின் கட்டுகள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. இரவுகள் எல்லாம் நேரமா உயிரடைய வேண்டுமே. இரவுகள் எல்லாம் ஜெப நேரமா உயிரடைய வேண்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உங்க ஆவிய அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. உங்க ஆவிய அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்துல கர்த்தர் அற்புதங்களை செய்யணும். முதல்ல நம்ம ஜெபித்தோம், எழுப்புதல் பணியில நம் ஒவ்வொருவரையும் இணைத்து கொள்ளணும். நம்ம ஜெபித்தோம், ஆண்டவர் அப்படியே தம்முடைய ஆவியினால உங்களை நிரப்பி இருக்கிறார். இந்த நேரத்தில் நம்முடைய குடும்பத்துல பெண்கள் குறிப்பாக உங்களுடைய மன விருப்பங்களை ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறார், ஊழியத்தை ஆசீர்வதிக்க போகிறார். எல்லா கைகளை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ணி அதன் பிறகு நம்ம முடிக்க போகிறோம். தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. யார் யார் குடும்பங்கள்ல என்னென்ன பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவீராக, தடைகளை உடைத்து போடுவீராக, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ராஜா. இவர்கள் பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாய் இருக்கட்டும், சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படட்டும், குடும்பங்கள் கட்டப்படட்டும் ஐயா. பிள்ளைகளுடைய திருமணங்கள் நடக்கட்டும், குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும், பிரிந்த குடும்பங்கள் இணைக்கப்படட்டும் ஐயா. இருதயத்தில் இருக்கிற அத்தனை பாரங்களையும் கர்த்தர் மாற்றி போட்டு நம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீராக. குடிகார கணவர்கள் மனம் திரும்பட்டும், கீழ்ப்படியாத பிள்ளைகள் மனம் திரும்பட்டும். தவறான வழியில போன பிள்ளைகளுக்காக யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ ஒரு அதிசயம் நடப்பதாக ராஜா. வியாதிகள் மறைந்து போகட்டும், எல்லா போராட்டங்களும் விலகட்டும் ஐயா. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்து நம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். நீங்க ஆண்டவருடைய ஊழிய பணிக்கு, எழுப்புதல் பணிக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அர்ப்பணிக்கும் பொழுது, உங்கள் நிமித்தம் தேசத்தில் மாத்திரமல்ல, குடும்பத்தில் மாத்திரம் எழுப்புதல் அல்ல, உங்களுடைய ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் திரளாய் பெருக பண்ணுவார். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய குடும்பங்களை வாழ வைப்பார். பிரியமானவர்களே, நாளைக்கு வியாழக்கிழமை உபவாச ஜெபம், அதில் நீங்கள் ஒவ்வொருவரும் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். நாளைக்கு 5:30க்கு நீங்கள் முடிஞ்சா ஃபாஸ்டிங்கோடு வாங்க, அல்லது தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் காத்துருங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஜூம் மூலமாக தேவனுடைய ஊழியத்தில் நம்ம கலந்து வருகிறோம், ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவருடைய ஸ்வாபங்களை பெற்றுக்கொள்ள இந்த நாட்களில் ஜெபித்து வருகிறோம். நீங்கள் இந்த ஜூம் மீட்டிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் திரையில் பார்க்குற இந்த நம்பருக்கு எங்களுடைய லிங்க் அனுப்புங்க, என்னையும் இணைத்து கொள்ளுங்கன்னு சொல்லுங்க. கண்டிப்பாக நாங்கள் உங்களை இணைத்து கொள்வோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோபு 42ஆம் அதிகாரம். யோபு 42, யோபின் கடைசி புத்தகம். அதை நம்ம வாசித்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து நம்ம ஆண்டவரை நீங்கள் இரவுல நீங்கள் தூங்குங்க. உங்களுடைய குடும்பத்தை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. எழுப்புதலுக்கு என்னை பயன்படுத்துங்கிற ஆவல் உங்களுக்கு இருக்கட்டும். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? கைகளை உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.